வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது. இது ஒரு மோசடியான தேர்வு, இது மாணவர்களுடைய உரிமையை பாதிக்கிறது. இந்த தேர்வை ஸ்திரமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்த முடியவில்லை என்று பல விஷயங்களை தமிழ்நாடு பேசிக்கொண்டிருக்கிறது. சார், இன்று டெல்லியில் உருவெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் பல இடங்களில் பரவி இருக்கிறது. சார், உண்மையிலேயே இது மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்தக்கூடிய போராட்டம் தானா, அல்லது மத்திய அரசும் மத்திய அமைச்சர்களும் சொல்வது போல இதற்கு பின்னால் எதிர்க்கட்சிகள் இருக்கிறதா? முதல்ல என்னுடைய வணக்கத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த நீட் தேர்வு என்பது ஆரம்பத்திலிருந்தே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒருவனில் நானும் ஒருவன். யாரெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ அதுல நானும் முக்கியமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். இது வேண்டாம். ஏன்னா இதற்கு முன்பு ஒரு கல்வியாளர் என்கின்ற முறையில் எனக்கு நன்றாக தெரியும். இந்த தேர்வு, நுழைவுத் தேர்வு என்பது பல்வேறு மோசடிகளுக்கு தான் காரணமாக அமைகின்றது. பல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் உலக அளவிலே கூட சிறிதாக இந்த நுழைவுத் தேர்வுகளை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகின்ற கலிபோர்னியா யூனிவர்சிட்டி பார்த்தோம் என்றால், அது போன்ற பல யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கு. அவங்க இந்த நுழைவுத் தேர்வு என்பது பல்வேறு பிரச்சனைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால வேண்டாங்கிற மாதிரி அவங்களும் பல காலமாக இதை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றார்கள். சரி, இந்தியாவை பொறுத்த மட்டும்தான் இன்னும் நுழைவுத் தேர்வு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நுழைவுத் தேர்வு முன்பு இருந்தது. ஆனால் அதுல பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுழைவுத் தேர்வு வேண்டான்னு சொன்ன பிறகு அது கோர்ட்டுக்கெல்லாம் போய் பிறகு அது நுழைவுத் தேர்வு இருக்கலாம் என்கின்ற வகையில சொல்லப்பட்டு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க வேண்டாம், நுழைவுத் தேர்வு என்பது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அது மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அது வேண்டாம், அந்த நுழைவுத் தேர்வு என்பதை வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுன்னா இது முதல்ல சிபிஎஸ்இயால நடத்தப்பட்டது. அப்புறம் தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியாக இப்பொழுது நடத்தப்படுகின்றது. ஆரம்பத்தை முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே இந்த நுழைவுத் தேர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் போய் கொண்டிருக்கின்றது. இதுக்கு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த கோச்சிங் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல அங்கங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக எதுக்காக நம்ம இந்த நுழைவுத் தேர்வை ஒன்றாக வைக்க வேண்டும், ஏன் பல தேவையாக சார் என்னன்னா ராமசுப்ரமணியம் சார், இப்போ இந்த தேர்வு வேணும் வேணாம் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இல்லை சார். இந்த தேர்வு வேணான்னு யாரும் போராடல. இந்த தேர்வுல வினாத்தாள் கசிந்து விட்டது, இதுக்கு யாரும் பொறுப்பேற்கல, அமைச்சர் பதவி விலகணும், அதுதான் இதனுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால சரி, அதுக்கு நான் ஒரு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் அதை பேசினேன். எனவே ஐ கம் டு திஸ் டாபிக் ஸ்ட்ரைட் அவே. இப்ப இந்த நுழைவுத் தேர்வு என்பது பெரிய பெரிய மோசடிகளுக்கெல்லாம் வழிவகுக்கின்றது. அதுவும் குறிப்பாக நீங்க சொன்னது போல இந்த நீட்டு தேர்வுல 150 முறைக்கு மேல கசிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்னு இருக்கும் பொழுது இதை ஏன் வேண்டாம், பல பேர் வேண்டாம், பல கல்வியாளர்கள்லாம் இதெல்லாம் வேண்டாம், இது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது, ஆகவே இந்த நீட்டு தேர்வு போன்றவர்கள் தேவையில்லை என்று அகில இந்திய அளவிலே பல்வேறு முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டன. அதனால எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனா இந்த வருஷம் இப்ப சமீபத்தில் நடந்த இந்த தேர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிக மிக மோசமானது. ஏன்னா நான் பல மாணவர்களை பார்க்கின்றேன். குறிப்பாக போன தடவை ரெடியாக இந்த நீட் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கடுமையாக உழைத்து விட்டு கடைசியில அந்த தேர்வை கேன்சல் பண்ணுகின்ற அளவிற்கு லீக்கேஜஸ் இருந்தது என்றால், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்டது. மன உடைச்சு. எனக்கு தெரியும் நிறைய பேர் போன தடவை பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு கடைசி இந்த எக்ஸாம் இல்லைங்கிற பிறகு வேண்டாம், ஒரு வருஷம் we will wait
அதுக்கு பின்ன அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு வந்த ஏராளமான மாணவர்களை எனக்கு தெரியும். சரி. ரெண்டாவதாக இந்த தேர்வு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கேன்னு சொன்னா, நான் முன்னாடியே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கின்றேன் மிஸ்டர் அரவிந்த். அதாவது ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று நடக்கின்றது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக அது நடந்த யார் அதற்கு காரணமானவரோ அவர் ரிசைன் பண்றதுதான் நியாயம். உதாரணமாக இந்த அரியலூர் விபத்து நடந்தது. அப்ப லால் பகதூர் சாஸ்திரி மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் இருந்தார். அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் இது அவர் காரணமே கிடையாது. இது ஏதோ பிழை டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தது, அதனாலதான் நடந்ததுன்னா கூட ஐ ஓன் த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் அண்ட் ஐ ரிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் இப்ப இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்கள் மறுபடியும் பரீட்சை எடுத்து நடத்திட்டேன், மறுபடியும் வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் நடந்துருது. இப்ப மாணவர்கள் சந்தோஷமாக இருக்க, ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சுன்னா, நோ, நீங்க பண்ணின இந்த மிகப்பெரிய தவறுக்கு பிராயச்சித்தம் என்ன சார்? யாரு ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? தர்மேந்திர பிரதான் என்கின்ற அந்த யூனியன் மினிஸ்டர் தானே. அவர் ரிசைன் பண்ண வேண்டும் என்று சொல்வது நியாயமா? நியாயம் இல்லையா? டெஃபினட்டா அது நியாயமானதுதான். அவரை ரிசைன் பண்ண சொல்லிதான் இந்த அளவுக்கு பிரச்சனையே நாடு முழுவதும் வந்திருக்காது. பார்த்தாலும் எதிர்ப்புகள், போராட்டங்கள்லாம் இந்த எல்லாம் தவிர்த்து இருக்க முடியும். Had he resigned, it would have definitely solved all the problem. இதுக்கு சப்ப கட்டி பேசுவது என்பது மாணவர்களை தூண்டி விடுகிறார்கள். ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சார் கலப்பி விடுறாங்க அப்படின்னு பேசுவது என்பது சற்றும் நியாயமே கிடையாது. இது he must own the responsibility. In fact, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எப்பவுமே பேசக்கூடியவர். ஆனால் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் எப்படி ஸ்டில் ஹி கண்டினியூ அலோஸ் ஹிம் டு கண்டினியூ as the எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அவர் டெஃபினட்டா அனுப்பியிருக்கணும், வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். மிகப்பெரிய தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். ராமசுப்ரமணியம் சார், அர்த்தமுள்ள எந்த ஒரு விவாதத்தையும் நடத்துவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு பதிலாக வீதிகளில் பிரச்சனைகளை தீர்க்க எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்கிறது. அதுதான் இந்த டெல்லியில் நடந்து வரக்கூடிய போராட்டம் அப்படின்ட்டு மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லி இருக்கிறார்ல சார். இவர்கள் நாங்கள் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இவர்கள் சொல்வது ரொம்ப தாமதமான ஸ்டேட்மெண்டா சார்? பிஃபோர் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின், ஒரு விஷயம் நான் மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய பிரதமரை போய் ஆன்டி நேஷனல் என்று சொல்வது ஏற்க முடியாது சார். தவறான ஒரு ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கின்றேன். ஓகே, அந்த மாதிரிலாம் நீங்களும் ஆக்சுவலா ஆஸ் ஆங்கர் நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அது நீங்க அப்ஜெக்ட் பண்ணலையேன்னு சார் அவர் சொல்வதற்கு அவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாரு சார். அதுக்கு ஒரு உதாரணத்தை வேற சொல்றாரு. நீங்க குல்லா போட்டவன்லாம் தீவிரவாதி, குல்லா போட்டவர்களை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பிரதமர் சொல்கிறாரு. அப்படின்னா நானும் இப்படிதான் சொல்லுவேன். இல்ல நான் சொல்லல, அவர் அப்படி சொன்னாரு. அவர் சொல்லி இருப்பதற்கு அவர் பொறுப்பாளி. சரி சார், நீங்க வாங்க, நீங்க மேட்டருக்கு வாங்க. சரி, ஓகே. நான் எனவே மறுபடியும் நான் அதை சொல்லிடுறேன். அது மாதிரி நம்ம பிரதமரை போய் ஆன்டி நேஷனல் என்று சொல்வதை நான் ஏற்க முடியாது. சரி, அது யார் வேணா சொல்லிட்டு போட்டோம். இரண்டாவதாக இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக யூ டேக் த கேஸ் ஆஃப் அண்ணா ஹசாரே. அதை பத்தி நான் உங்களுடைய தொலைக்காட்சியில பல முறை பேசி இருக்கின்றேன். அண்ணா ஹசாரே அவர் மனித புனிதர். அவர் எனக்கும் டிஃபரன்ஸ் பிஜேபியோட உண்டு. அண்ணா ஹசாரே ஒரு அந்த ஒரு போராட்டம் என்பது அது ஒரு அரசியல் போராட்டமாக தனக்கு அட்வான்டேஜாக பிஜேபி மாற்றிக்கொண்டது. சரி, ஏதோ அவர் பேசுவது காங்கிரஸ் அரசாங்கத்துல ஒரே ஊழல் நிறைந்த அரசாங்கம், அது புறையோடி விட்டது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாமே சரியாப்படுதா? உதாரணமாக எனக்கு முன்னாடி பேசின நண்பர் முருகன் சொன்னார், இந்த டிமானிட்டைசேஷன் அது எவ்வளவு பேர் எதுக்காக செத்து போனாங்க சார்? எத்தனை பேர் அதனால் துயரப்பட்டார்கள்? புரியுது. இதெல்லாம் யாரு நடந்தது? ஆகவே மக்களுடைய கோபத்தை, மக்களுடைய ஒரு எழுச்சி அதெல்லாம் கொச்சைப்படுத்துவது என்பது ரொம்ப தவறானது என்று நான்
ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே. இரண்டாவதாக இது இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் ஒண்ணு படிச்சேன். இது ஏதோ சாதாரண ஏதோ மாணவர்கள் மட்டும் இளைஞர்களே கொதிச்சு போயிருக்கிறார்கள். இந்த மாதிரிலாம் அநியாயம் அக்கிரமம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக அவர்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓகே. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, ஒரு அன்ஆர்கனைஸ்ட் கிரவுட் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் ஒண்ணு படிச்சேன். மோதிலால் நேரு அவர் காந்தியிட்ட சொன்னாராம், இன்னும் ஒரு புடி உப்பு இருக்க, அதை எடுத்ததுனால ஒரு பெரிய மாற்றத்தை இந்தியாவில கொண்டு வந்துட முடியுமா, உப்பு சத்தியாகிரகம் என்ன பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமிக்க ஒரு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஆனால் அதே மோதிலால் நேரு அவர் அதை உப்பு சத்தியாகிரகத்துல இறங்க போறேன்னு சொன்ன உடனே அங்க போலீஸ்காரங்களாம் அவர் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்களா. அப்பதான் சொன்னாராம், மகாத்மா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், நான் இந்த போராட்டத்துல நான் குதிக்க போறேன்னு சொன்ன உடனேயே இவ்வளவு கோபப்பட்டு இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வராங்கன்னு. இன்னைக்கு இது மாணவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் பெரிய அளவிற்கு கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். இது அன்ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புறந்தள்ள முடியாது. பக்கத்தாப்புல இந்த ஸ்ரீலங்கால அன்ஆர்கனைஸ் தான் நடந்தது. அதே போலதான் பங்களாதேஷ்லயும் அன்ஆர்கனைஸா நடந்தது. பல நாடுகள் இதற்கு உதாரணமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால வரக்கூடிய விளைவுகள் என்பது மிகப்பெரிய பாதகமாக பாஜகவுக்கு முடியும். ஆகவே இந்த உண்மையான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு செல்வது, இது அவங்கள நார்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நீட் எகன்ஸ்ட்ங்கிற மாதிரி பேசல. ஆனால் இந்த இவ்வளவு குளறுபடிகள் நடந்தது, கியூட்டாக இருக்கட்டும் அல்லது எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், எல்லாத்திலையும் குளறுபடி பண்ணுறது அப்படிங்கிறது கடைசியில என்ன ஆகின்றது, கடைசியில அந்த மினிஸ்டர் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவரை எடுத்துக்கலன்னா அது அவரை விலக்குவது என்பது பிரைம் மினிஸ்டருடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். அவர் அது செய்ய இதுவரைக்கும் அது செய்யவில்லை என்பது ரொம்ப மிக வருத்தமான விஷயமாக. ஓகே சார். ஓகே ராமசுகந்தன் சார், ஒரே செகண்ட் தான் சார், சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேச மாட்டேன். அதாவது அவர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நான் பேசினது கேட்கணும். இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். மோதிலால் நேரு அதெல்லாம் எடுத்து அவரு நீங்க சொன்னதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே பேசணும்னு அவசியம் இல்ல சார். அவருக்கு தேவையான பாயிண்ட எடுத்து பேசுறாரு, புரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்கு ஒரு பெரிய நெடிய விளக்கம் கொடுக்குறீங்க, எனக்கு நேரம் இல்ல. ஆமா.